Hello everyone, நான் உங்க தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு பாடி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இங்கே அந்த பாடியோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட் இருக்க பட்சத்தில் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டும் அதோட ஸ்பீட் சேமாக தான் இருக்கும், பட் அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். ஸோ அதாவது வெலாசிட்டி வேறையாக இருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட். பிகாஸ் வெலாசிட்டின்றது டைரக்ஷனும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பேராமீட்டர். ஸோ பட் வெலாசிட்டின்றது டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும், பட் ஸ்பீட் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாடி ஒரு சர்க்குலர் பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கண்டிஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எக்ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாடி மேலே சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இந்த ஆக்சிலேஷனோட ஆக்ஷன்னால தான் அதோட டைரக்ஷன் மூமெண்ட் டு மூமெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை in addition to this centripetal acceleration tangential acceleration இருந்தா இந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, ஸ்பீடோட வேல்யூ டைம் டு டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்திருக்கும். பட் தட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர். அந்த பாடியோட ஸ்பீட் கான்ஸ்டன்டாக இருக்க பட்சத்தில் இது கிடையாது, டான்ஜென்ஷியல் ஆக்சிலேஷன் கிடையாது. ஒன்லி சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷனோட ஆக்ஷன்னால தான் டைரக்ஷன் மூமெண்ட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்லேயும் அந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சேம். மேபி இதை நீங்கள் V1 வச்சுக்கிட்டீங்க, இதை V2ன்னு வச்சுக்கிட்டீங்க, இதை V3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா V1ஓட வேல்யூவும் V2ஓட வேல்யூவும் V3ஓட வேல்யூ V4ஓட வேல்யூ சேம். ஓகே, பட் எது சேம் இல்லைன்னா V1 வெக்டரும் V2 வெக்டரும் சேம் கிடையாது, அண்ட் V3 வெக்டரும் சேம் கிடையாது, V4 வெக்டரும் சேம் கிடையாது. எஸ், வெலாசிட்டின்றது டைரக்ஷனை சார்ந்தது. அப்போ இங்கே இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இங்கே வேற ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அப்போ V1 வெக்டரும் V2 வெக்டரும் சேம் கிடையாது, பட் வெரஸ் V1ஓட வேல்யூவும் V2ஓட வேல்யூவும் சேம். இதுதான் ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட ப்ராப்பர் டெஃபினிஷன். இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இன்னும் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில டெர்மினாலஜிஸ், ஆங்குலர் டெர்மினாலஜிஸை புரிஞ்சுட்டுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த லைன் வந்து ஒரு ரிவால்விங் லைன் வச்சுக்கோங்க. இந்த லைன் இங்க இருந்த லைன் ஓகே இப்படி சுற்றி இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன் ஸ்வீப் பண்ண ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது நம்ம டீட்டான்னு சொல்லி இண்டிகேட் பண்ணலாம். இந்த ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்க்கோட லென்த்தை எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆருக்கும் டீட்டாவுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டான்னு எழுதிக்கலாம். இது ஆர்க் லென்த், இது ஆர்க் லென்த், இது அந்த ஆங்கிள் subtended by the arc length. ஸோ அப்போ இதில் இருந்து டீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா டீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். எஸ்ன்றது ஆர்க் லென்த், ரேடியஸ்ன்றது ஒரு லென்த் தான் எனிஹவ். ஸோ அப்போ லென்த் பை லென்த் இது என்னது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. டீட்டான்ற இந்த குவான்டிட்டி இட்ஸ் எ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஈவன் தோ அதுக்கு டைமென்ஷன் இல்லாமல் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் ஹேவிங் எ யூனிட். வேஸ் நம்ம ஆங்கிளை ரேடியனில் மெஷர் பண்ணுவோம் யூஸ்வலாக. நீங்கள் அஃப்கோர்ஸ் ஆங்கிள் ரேடியனில் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் டிகிரிஸ்லேயும் மெஷர் பண்ணுவோம். ஓகே, இந்த ஆங்கிள் டிகிரிஸ் டு ரேடியன், ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் see that video also to understand this conversion factors. ஓகே, இப்போ நம்ம ஆங்குலர் வெலாசிட்டியை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதாவது டைம் 0வா இருந்தப்போ இந்த பாடி இங்கே இருந்தது,
டைம் t இருந்தப்போ இந்த பாடி இங்கே வந்துருச்சு. ஸோ tன்ற டைமில் இந்த பாடி ஸ்வீப் பண்ண ஆங்கிள் தீட்டா. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒமேகா, this is a Greek symbol called omega. ஸோ இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம எப்படி லீனியர் வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆங்குலர் வெலாசிட்டி டிஃபைன் பண்ணுறோம். லீனியர் வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆங்குலர் வெலாசிட்டியும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை இட்ஸ் கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. இது ஆவரேஜ் சென்ஸ்லேயே டிஃபைன் பண்ண முடியும். ஆவரேஜ் சென்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இன்னும் ஒமேகா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஃபைனல் மைனஸ் தீட்டா இனிஷியல் பை டெல் டின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த ஒமேகாவை சப்போஸ் இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கு. ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல டைம் 0வா இருக்கப்போ அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒமேகா ஐன்னு வச்சுக்கோங்க. டைம் t-ஆ இருக்கிறப்போ அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி கூடிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அப்போ பாடி ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஆக்சிலேஷன் இட்ஸ் நாட் லைக் எ லீனியர் ஆக்சிலேஷன், இட் ஷுட் பி லைக் எ ஆங்குலர். ஸோ இப்போ ஆங்குலர் ஆக்சிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி தான் நம்ம ஆங்குலர் ஆக்சிலேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சிலேஷனோட ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சிலேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபைனல் மைனஸ் ஒமேகா இனிஷியல் பை டெல் டின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை டெரைவ் பண்ண முடியும். இன்னும் தீட்டாவுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தீட்டா ஈக்குவல் டு S/Rன்னு சொல்லிட்டு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னு பாருங்க. இன்னும் ஒமேகா ஈக்குவல் டு d theta by dt, theta equal to S/Rன்னு பார்த்தோம். ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இன்னும் ds by r dtன்னு வந்துடும். because r is a constant anyhow for a circular motion. but ds by dt is nothing but ds by dt எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்க. dsன்றது ஆர்க் லென்த். ஸோ ஒரு இன்ஃபினிட்ஸ்மே ஸ்மாலர் ஆர்க் லென்த்தை அது கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் dt. ஸோ இப்போ ds by dtன்றது இட்ஸ் நத்திங் பட் லீனியர் ஸ்பீட் ஆக்சுவலி. ஸோ ds by dt இஸ் நத்திங் பட் லீனியர் ஸ்பீட். இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா vன்னு போட்டுக்கலாம். அப்போ v by r. ஸோ இப்போ v ஈக்குவல் டு ஒமேகா ஆர்னு எழுதிக்கலாம். இதுதான் லீனியர் ஸ்பீடுக்கும் ஆங்குலர் ஸ்பீடுக்குமான ரிலேஷன்ஷிப். இதை வெக்டோரில் எழுத முடியும். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா v வெக்டர் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னு எழுதிக்கலாம். பிகாஸ் ஒரு பாடி இப்படி சுத்திட்டு இருக்கு, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்னா ஒமேகாவை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒமேகான்றது இந்த பேஜுக்கு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஆர்ன்றது இப்படி இருக்கு, இது ஆர்னா இன்னும் ஒமேகா கிராஸ் ஆர் போட்டிங்கன்னா இந்த பாயிண்டோட வெலாசிட்டி கிடச்சிடும். ஸோ லீனியர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் கிடச்சிடும். இன்னும் ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒமேகா வெக்டர் நேராக எல்லா ஃபிங்கர்ஸையும் வச்சுக்கோங்க. ஒமேகா வெக்டர் டு ஆர் வெக்டர் ஜஸ்ட் கால் அப் பண்ணுங்க. உங்கள் தம் வில் இண்டிகேட்ஸ் த வெலாசிட்டி வெக்டர் டைரக்ஷன். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வெக்டோரியல் ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. dv by dt ஈக்குவல் டு என்ன வந்துடும், d ஒமேகா by dt into r plus
omega into dr by dt வந்துரும். இந்த quantity பாருங்களேன், d omega by dt, this is nothing but, as per our previous definition, d omega by dt is nothing but angular acceleration. So இதை angular acceleration alpha எழுதிக்கலாம், alpha cross r. இது dv by dt is nothing but linear acceleration, so a. So a equal to alpha cross r plus omega cross dr by dt அப்படின்றது, it is nothing but v. Yes, right now அந்த பாடி இங்க இருக்கு, இது r னு வச்சுக்கோங்க. ஒரு infinitely smaller time கழிச்சு அது இங்க இருக்குன்னா, so this is the dr by dt, it is nothing but linear velocity v. Okay, so இந்த equation அப்படி எழுதிக்கலாம். And இப்போ இதுல இருந்து என்ன infer பண்ண முடியும்னா, this quantity is nothing but tangential acceleration. This quantity is nothing but centripetal acceleration. So our total acceleration is nothing but at plus ac னு எழுதிக்கலாம். Okay, ஒரு பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, அதோட லீனியர் ஸ்பீட் இஸ் a constant. லீனியர் ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்க பட்சத்துல, v கான்ஸ்டன்டா இருக்க பட்சத்துல ஒமேகாவும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஒமேகா கான்ஸ்டன்டா இருக்க பட்சத்துல இந்த பாராமீட்டர் என்ன ஆயிரும், இந்த பாராமீட்டர் 0 ஆயிரும். So for uniform circular motion, total acceleration a equal to என்ன வந்துரும்னா ac னு வந்துரும். Yes, this quantity is 0, so automatically alpha is 0. Alpha is 0 means at is equal to 0. But non-uniform circular motion பொறுத்தவரை இந்த ரெண்டு விதமான ஆக்சிலேஷனும் இருக்க வாய்ப்பு இருக்கு. So centripetal acceleration இந்த சிம்பிள் மட்டும் பாருங்களேன். ac equal to omega cross v ன்னு சொல்லிட்டோம். And anyhow ஒமேகாவும் வியும் பர்பண்டிகுலராக இருக்கும் போது, ஸோ அப்போ ஒமேகா வின்னு எழுதிக்கலாம், அதை வேல்யூ வைஸ் எழுதுறப்போ. ஸோ விக்கு பதில் என்ன எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா v by r எழுத முடியும். எஸ், ஒமேகாவுக்கு பதிலாக v by r எழுத முடியும். அப்படி எழுதுறப்போ v by r into v, so it's v squared by r வந்துடும். ஸோ this is the expression we got for centripetal acceleration. Okay, and just like this, இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் உண்டு. லைக் இட்ஸ் லைக் v equal to u plus at ன்னு சொல்லிட்டு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட அனாலஜி படி இங்க இது ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஆக்சிலரேஷன், இது டைம். அது மாதிரி இங்க ஒமேகா ஃபைனல், ஒமேகா இனிஷியல் பிளஸ் ஆல்ஃபா டீன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க லீனியர் மோஷனை பொறுத்தவரை v squared equal to u squared plus 2as ன்னு எழுதியிருப்போம். இங்க என்ன வந்துரும்னா omega final squared equal to omega initial squared plus 2 alpha theta ன்னு வந்துரும். அதே மாதிரி அங்க s is equal to ut plus half at square எழுதியிருப்போம் ஒரு ஃபார்முலா. இங்கே என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா theta equal to omega initial t plus half alpha t square வந்துரும். ஸோ இது எல்லாமே இதோட லீனியர் அனாலஜி ஆஃப் angular version. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் லீனியர் மோஷன்ஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணீங்களோ அதோட ஆங்குலர் வெர்ஷன் இது யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் ஆங்குலர் மோஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போது நம்ம சில அனதர் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸை பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸில் ஒரு பாடி சர்க்குலர் மோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே அதோட ஸ்பீட் வின்னு வச்சுக்கலாம், இங்கேயும் அதோட ஸ்பீட் வி. ஓகே, let's say that நம்ம two different points எடுத்துக்கலாம். இது v ன்னு வச்சுக்கலாம். at any later moment அது இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா, திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட், இந்த டூரேஷன் ஆஃப் டைம் இங்கே டைம் 0வாக இருந்தப்போ இருந்தது, இங்கே டைம் டீயாக இருக்கிறப்போ இங்கே வந்துருச்சு. இந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா தட் லைன் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது எப்படி கெட் பண்ண முடியும்னா, இந்த ரேடியஸ் ஆர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் தீட்டாவை ஆங்குலர் பேஸ் வச்சு பிரிங்க. ஸோ பிரிக்கிறப்ப என்ன வந்துடும், θ/2 θ/2ன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ இந்த ஆறுன்ற லைன், ஓகே, இதோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன வரும், இந்த ப்ரொஜெக்ஷன் லென்த்து திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் சைன் θ/2ன்னு வந்துடும். பிகாஸ் திஸ் ஆங்கிள் இஸ் θ/2. நான் இதை கிளியராக இன்னும் எலஸ்ட்ரேட் பண்ணுறேன். சி இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்க போது. இந்த ஆங்கிள் தீட்டானா இதை பைசெட் பண்ணுறப்போ இது θ/2, இது ஆர்னா, ஓகே, இந்த ஆங்கிள் θ/2னா, ஸோ ஆரோட இந்த ப்ரொஜெக்ஷன் வந்துடும்னா இட்ஸ் ஆர் சைன் θ/2. அதே மாதிரி இதுவும் ஆர் சைன் θ/2. displacement made by the body என்ன வந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the displacement is equal to 2r sin θ/2ன்னு வந்துரும். ஓகே, இது displacement expression. and suppose அந்த பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எக்ஸ்பீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எக்ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த மொமெண்ட்ல அதோட வெலாசிட்டி v-ன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் சம் டைம் இங்க இருக்கு, அப்போ அதோட வெலாசிட்டி v-ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு கடப்பட்ட ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு ரேடியல் லைன் கடப்பட்ட ஆங்கிள் தீட்டானா இந்த வெலாசிட்டி வெக்டர்ஸை தனியாக எடுத்து வரைகிறோன்னா, இந்த v தனியாக எடுத்து வரைகிறோன்னா, இந்த ரேடியல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த வெலாசிட்டி வெக்டர் இருக்கு, இந்த ரேடியல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த வெலாசிட்டி வெக்டர் இருக்கு. இந்த ரெண்டு ரேடியல் லைன் கடப்பட்ட ஆங்கிள் தீட்டானா இது ரெண்டோட பெர்பெண்டிகுலர்ஸ் கடப்பட்ட ஆங்கிளும் என்னவா இருக்கணும், தீட்டாவாக தான் இருக்கணும். ஸோ இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டாவை நீங்கள் அகெயின் பாதியை கட் பண்ணீங்கன்னா வில் பி ஹேவிங் எ θ/2 அகெயின். ஸோ இது θ/2னா இங்கே என்ன வந்துடும், இது வினா, ஸோ இது வி ஃபைனல், இது வி இனிஷியல்னா திஸ் மஸ்ட் பி த சேஞ்ச் ஆஃப் வி. இந்த சேஞ்ச் ஆஃப் வியோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் முன்னாடி பண்ண மாதிரி தான். இந்த ஆங்கிள் θ/2னா இது வினா, இந்த வியோட இந்த ப்ரொஜெக்ஷன் லென்த் என்ன வந்துடும்னா v sin θ/2. அகெயின் இதுவும் v sin θ/2. அப்போ del v ஈக்குவல் டு 2v sin θ/2ன்னு வந்துடும். ஒரு பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு தீட்டான்ற ஆங்கிள் அது மேக் பண்ணியிருக்கப்போ அதோட வெலாசிட்டியில் எவ்வளோ சேஞ்சஸ் உருவாயிருக்கும்னா இவ்வளோ சேஞ்சஸ் உருவாயிருக்கும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்டெண்டட் ஐடியாஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் மோஷன்ஸ் இன் ஏ பிளேன் சாப்டர்ஸ்லேருந்து சில கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம. தேங்க்யூ ஆல்.